இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017 ரிலீஸ் ஆன டூலிப் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அவனுக்கு முதல் மனைவி இறந்து போயிட ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எதுக்காகனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்தையும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்க இத்தனை பணத்தையும் கட்டி காப்பாத்த ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இதுக்காக ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு 20 வயசு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த ஆளு இறந்து போன அப்புறம் கூட இவரோட பேரும் புகழும் ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியணும்னு சொல்லி ஒரு பெயிண்டரை ஹையர் பண்றாரு. எதுக்காகனா இவரையும் இவரோட பொண்டாட்டியும் அவன் தத்ரூபமா வரைஞ்சு கொடுத்தா அது நினைவா இருக்குன்னு சொல்லி இங்கதான் தேவையில்லாத பிரச்சனைகளா ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி எல்லாம் மாறுச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. கடைசி வர ஸ்கிப் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சர்ச் மாதிரி இருக்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க இந்த படத்தோட ஹீரோயின் சோஃபியாவை காமிக்கிறாங்க. அவகிட்ட அங்க இருக்க அந்த லேடி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நிறைய பணமும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டீலிங் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. கூடவே உன்னோட லைஃபும் நல்லா இருக்கும், உன்னால மத்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், என்ன சொல்ற நீ சொல்லி அவகிட்ட கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிட ஹீரோயினும் அந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆளோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த படம் நடக்கிற காலகட்டம்னு பார்த்தா 17th century. இங்க மிகப்பெரிய வணிகம் என்னன்னு பார்த்தா டூலிப் ஃபிளவர்னு சொல்லி ஒரு பூ இருக்குங்க. அதுதான் இங்க இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய பிசினஸா இருக்கு. அதோட டிமாண்ட் கூட அந்த அளவுக்கு இருக்கு. ஹீரோயினுக்கும் அந்த கோடீஸ்வரனும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இன்னுமே அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இல்ல. அந்த ஆளுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஏதோ சில பல பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் இருந்தாங்கல்ல, அந்த பிரசவத்தப்போ அவங்க ரொம்ப சீரியஸா இருந்திருப்பாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஒண்ணு உங்க ஒய்ஃபை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொன்னா இந்த ஆளு குழந்தைய காப்பாத்தினா போதும், என் பொண்டாட்டியை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை பிறந்துரும். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்தும் போயிடும். இவர் இந்த மாதிரி இருந்தனாலதான் கடவுளோட சாபத்தினாலதான் தன்னோட மனைவியும் இழந்து குழந்தையும் இழந்து இப்படி இருக்குன்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுல ஒரு அக்ரிமெண்ட் கூட இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாசம் டைமிங்குள்ள ஹீரோயின் அவனுக்கு குழந்தை பத்து கொடுக்கலன்னு சொன்னா அவளை திரும்பவுமே அந்த ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க ஒரு லேடி இவகிட்ட அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இருக்க அந்த இடத்துல மரியா அப்படிங்கிற இன்னொரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த கோடீஸ்வரனோட வீட்டுல மெய்டா அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவன் நினைக்கிறான். ஹீரோயினும் அவளோட புருஷனும் அந்த டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்க இவ சமையல் பண்ண ஒரு மீனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து இவர் டென்ஷன் ஆகுறாரு. நேத்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி மீன் தானா, ஒருவேளை நீ மீன் விற்கிறவனா ஒருத்தனை காதலிக்கிற, அதனால தான் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. ஆனா அவர் சொன்னது பொய் இல்லைங்க, உண்மையாவே இவங்க மீன் விற்கிற ஒருத்தனை காதலிக்கிறாங்க. அவனும் இந்த மீனை கொண்டு வந்து கொடுக்குற சாக்குல இந்த வேலைக்கார லேடிகளை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு டாக்டரை பார்க்க போறாங்க. அவன்கிட்ட போய் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தைங்க இல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் சீக்கிரமாவே ஒரு குழந்தைய எதிர்பார்க்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா, அவன் பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்கு, வாங்க 2 பேரும் போய் சேர்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த ஆளு நைட்டு 10 மணி டாக்டர் மாதிரி தெரியுது. ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்டும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த அட்டம்ப்ட்லயாவது இவங்க 2 பேரும் கன்சீவ் ஆயிரணும், ஹீரோயின் கன்சீவ் ஆயிரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட புருஷன் அங்க இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு இவங்க 2 பேர்த்தையும் போர்ட்ரேட் பெயிண்டிங்கா அழகா வரையக்கூடிய ஒருத்தனை கூட்டு வர சொல்றாங்க. இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி கூட ஒரு மனுஷன் வாழ்ந்தா அப்படிங்கிற ஒரு பேராது இருக்கட்டும் சொல்லி நம்ம ஆளுக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே இவரோட அழகையும் நிறைய இடங்கள்லாம் சுத்தி தெரிஞ்சு ஒரு பெயிண்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் வரைஞ்சிருக்க படங்கள் எல்லாமும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அவனும் ஹீரோயினோட ஹஸ்பண்டை பார்க்க வரான். அவர்கிட்ட எந்த இடத்துல இவங்க 2 பேரையும் நிக்க வச்சு படம் வரைஞ்சா அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சில செட்டப் எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பேமெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு அவன் போறான். அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினும் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு அந்த போர்ட்ரேட் போட்டோகிராஃபி வரையறதுக்காக ரெடி ஆகிறா. இவனும் ஹீரோயினும் அவங்க புருஷன் 2 பேர்த்தையும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு ஹீரோயினோட அழகை பார்க்கும்போது ஏதோ டிஸ்டர்ப் ஆகுறான். இந்த பக்கம் அந்த வேலைக்கார லேடி இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோயினோட அந்த காஸ்டியூம் எல்லாம் எடுத்து போட்டு நாமளும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வேலைக்கார லேடியோட லவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் இப்போ அந்த டூலிப் மார்க்கெட்டுக்கு போறான். இப்போ ஒரு பிசினஸ் எடுக்கணும்னா அது ஒரு பொருளை ஏழை விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு முறையில தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இவனுக்கு ஒரு பிரைஸ் அடிச்சதுனால ஒரு டெண்டர் இவனுக்கு கிடைக்குது. இந்த பக்கம் ஹீரோயினையும் அவ புருஷனையும் வரைஞ்சுக்கிட்டு இருக்கவன் ஹீரோயினை அவ பாக்குற பார்வையிலே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ இவனோட ஹஸ்பண்ட் கிட்ட இதுக்கு மேல அந்த பெயிண்டர் இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்றான். அன்னைக்கு நைட்டே பரவாயில்ல அந்த பெயிண்டர் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். இவங்கள டிராப் பண்றான்னு சொல்லி வரான். இவன் என்ன பண்றானா, அவனால ஹீரோயினோட கண்களை பேஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல இருந்து வேகமா சொல்லாம கொள்ளாம போயிட அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் மட்டும் வருதுங்க. என்னன்னா, அந்த டூலிப் ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். இவங்கிட்ட அந்த டிமாண்ட் வைக்க ஹீரோயினை கொண்டு போய் அந்த ஆளு அந்த பூவை கொடுத்துட்டு வர சொல்றான். இப்படி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் உருவாயிருது. இருந்தாலுமே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாது, அவன் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு ஹீரோயின் மேல அந்த
அளவுக்கு இந்த ஆள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த வேலைக்காரியோட லவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் இப்போ பிசினஸ் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான். அதை கொண்டு வந்து இவகிட்ட காமிச்சு கூடி சீக்கிரம் நம்மளோட நிலைமை மாறிடும், இன்னும் சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவ காதலிச்சுக்கிட்டு இருக்க இவனை சீக்கிரட்டா பார்க்க போறக்காக அவ என்ன பண்றானா, இந்த வேலைக்காரியோட ட்ரெஸ் ஒன்னு இருக்குங்க, அதை எடுத்து மேல மறைச்சுக்கிட்டு தான் அவனை பார்க்க போவா. அப்போ அந்த இடத்துல இருந்து வெளியே வர இந்த வேலைக்காரியோட அவர் இவளோட காஸ்டியூமை பார்த்ததும் அது இவதான் சொல்லி இவளை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். அவ வேற எவனோ ஒருத்தன் கூட போய் கிஸ் பண்றதை பார்த்ததுமே மனுஷன் உடஞ்சு போயிடுறான். தன்னை காதலிச்சுட்டு இவ இப்படி எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. இது நாள் வரைக்கும் பிசினஸ் பண்ணணும், லைஃப்ல நல்ல நிலைமைக்கு போகணும்னு இருந்தவன் தனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஹீரோயின் தான் அவளோட ட்ரெஸ்ஸை போட்டு போனதுன்னு சொல்லி தெரியாது. அந்த பார்ல இருக்க ஒரு ப்ராஸ்டியூட் லேடி இவங்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் புடுங்கிட்டு போயிடுறான். அதை திருப்பி வாங்கலாம்னு சொல்லி இவன் போகும்போது அவளோட அண்ணன் ஒருத்தர் இருப்பாங்க, அவன் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவனை அடிச்சு அந்த பக்கம் தூக்கி போட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுல இருக்க அந்த வேலைக்கார லேடி இருப்பாங்கல்ல, அவங்களோட அந்த வீட்டு பெல்ல யாரும் அடிக்கிற சத்தம் கேக்குது. தன்னோட காதலன் தான் வந்திருப்பான்னு சொல்லி இவங்களும் ஆசையா போய் திறந்தா அவன் இல்லைங்க, வேற எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். இவளுக்கு என்ன நடக்குன்னே புரியல. ஏன்னா அந்த ஃபிளவர் பிசினஸ்லயே இவனுக்கு அதிகப்படியான காசு வரனால அந்த மீன் விற்கிற தொழில அவன் விட்டு இருப்பான். இவளை பாக்குறக்காக தான் அவன் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை இவன் சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவன் வராம வந்திருப்பான். சோ அவன் வந்தா மட்டும்தான் கண்டிப்பா இவங்களுக்கு நடந்த உண்மை என்னங்கிறது தெரியும். ஹீரோயின் சுதந்திரமா அவனோட லவர் கூட அங்க சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இவ பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் எல்லாமே அவரோட ஹஸ்பண்டுக்கு தெரியாது. தன்னோட காதலை இவங்கள பார்க்க வரலன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அவனை அங்க இருக்கிற சில பேர் அடிச்சு தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா, அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, அவனை அடிமையா ஒரு வருஷத்துக்கு வேலை பார்க்க ஒரு கப்பல்ல விட்டுருப்பாங்க. இப்போதைக்கு அவன் வர கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. ஹீரோயின் கிட்ட தன்னோட பிரச்சனைகளை இவன் புலம்பிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயத்த சொல்றா, அவ பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆகாம இவ பிரெக்னென்ட்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாருமே இவளை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அவளுக்கு என்ன பண்றனே தெரியாம இந்த சிச்சுவேஷன்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கூடவே அவன் என்ன சொல்றானா, நான் பிரெக்னெண்டா இருக்கிற இந்த விஷயத்த நீ வெளியே சொன்னு சொன்னா நீயும் அந்த பெயிண்டரும் அஃபேர்ல இருக்கிறது எனக்கு தெரியும், அதை பத்தி நான் உன்னோட புருஷன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஹீரோயின் அவனோட லவர் கிட்ட இந்த உண்மையெல்லாம் எங்க வீட்டுல இருக்க அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்றது, கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட புருஷன் புலம்பிட்டு இருக்காருங்க, தனக்கு குழந்தை இன்னும் பிறக்கலன்னு சொல்லி. அதுக்கு காரணம் தன்னோட ஒய்ஃபுக்கு இவர் பண்ண மிகப்பெரிய பாவம் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே ஹீரோயின் இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்றா. இந்த விஷயத்த கேட்டதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு காஸ்ட்லியான பொருளை இந்த வேலைக்காரி கைப்பட்டு அது கீழே விழுந்து உடஞ்சிரும். அதை பார்த்து கூட இவருக்கு சுத்தமா கோவமே வரல. பரவாயில்ல, உனக்கு ஒன்னும் அதுல இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அவ பிரெக்னெண்டா இருப்பேன்னு சொல்லிருப்பா பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான். இவ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறது ஹீரோயினோட வீட்டு வேலைக்காரி தான். ஆனா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கா. இதை வச்சு நாளைக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது அவனோட குழந்தையாவே இருக்கட்டும், உன்னோட ஹஸ்பண்ட் வர வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவ இறந்து போன மாதிரி ஒரு ஃபேக் டெத்தை உருவாக்கி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறத அவளோட பிளான். இதுக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம 10 மணி டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை ஹீரோயின் கூப்பிட்டு இருக்கா. அந்த ஆளும் டெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஹீரோயின் கிட்ட அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்க இவ செமையா டென்ஷன் ஆகுறா. அந்த டாக்டர் ஹீரோயினோட புருஷன் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்க கூடாது, கிட்டத்தட்ட அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க அவளோட நெல்ல கூட தொடக்கூடாது, அப்பதான் கரெக்டா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பொய் சொல்றான். ஏன்னா அவன் இவங்க பக்கத்துல இருந்தான்னு சொன்னா இப்போ மாசம் ஆக ஆக அவங்களோட வயிறு காட்டி கொடுத்துரும்ல, அப்போ இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த டாக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இப்படியே நாட்கள் போக போக ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு அவளோட அந்த ஆக்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் இந்த வேலைக்காரிக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அங்க இருக்கிற இடத்துல போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா ஹீரோயின் ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருக்காரு. அவர் வந்து பார்க்கும்போது இந்த வேலைக்காரியை அந்த பக்கம் தள்ளி விட்டு இவ வாமிட் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு பெருசா ஒன்னும் சந்தேகம் வரல. அந்த ஆளு கொஞ்சம் பிசினஸ் ட்ரிப் விஷயமா ஒரு 1-2 மாசத்துக்கு வெளியே போயிடுறாரு. அந்த ஆளு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவனோட லவரை பாக்குறா. அவங்கிட்ட இவ ஒரு பிளான் சொல்றாங்க, இங்க இருந்து நம்ம 2 பேரும் வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிடலாம், அதுக்காக நீ கொஞ்சம் பணத்தை மட்டும் ரெடி பண்ணுங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவ கிளம்புறா. ஹீரோயினோட லவர் என்ன பண்றானா, அந்த டூலி ஃபிளவர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அதுல எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா காசு வரும்னு சொல்லி ஒரு லேடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவனோட நேரமும் என்னமோ தெரியல, அந்த பிசினஸும் இவனுக்கு கொஞ்சம் கை கொடுக்க ஓரளவுக்கு இவனால ஏர்ன் பண்ண முடியுது. இந்த பக்கம் அந்த வேலைக்கார லேடி உட்கார வச்சுட்டு ஹீரோயின் வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அவங்க மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த லேபர் பெயின் வந்து அவங்க வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டானே ஹீரோயினோட புருஷன் தன்னோட பொண்டாட்டிக்கு தான் இந்த வழி வந்ததுன்னு சொல்லி அவர் எழுந்து வராரு. ஆனா ஹீரோயின் அந்த ஆளை வீட்டுக்குள்ளேயே விடல. அந்த ரூம் கதவுக்கு டேவ் நின்னுகிட்டு இல்ல நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனும் உள்ள வந்ததுமே அந்த கதவை லாக் பண்ணிடுறான். ஹீரோயினோட கண்டிஷனை வெளியே சொல்றதுக்காக வந்துட்டு அவங்களோட பிளான் என்ன, ஹீரோயின் சாகணும், அவ இறந்த மாதிரி காமிச்சிட்டு இந்த குழந்தைய மட்டும் இந்த ஆளுகிட்ட கொடுத்துட்டு ஹீரோயினை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அவங்க பிளான். இந்த டாக்டரும் ஹீரோயினோட புருஷன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், நீங்களே சொல்லுங்க யாரை காப்பாத்தலாம்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரெக்னன்சியா இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு ஒய்ஃப் முக்கியம் இல்ல, எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம்னு சொல்லியிருப்பார். ஆனா இதே பதில தான் இப்போ இந்த ஆள் சொல்லுவான்னு
போவான்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அவரு அதுக்கு ஆப்போசிட்டா எனக்கு அந்த குழந்தை தேவையில்ல, என்னோட பொண்டாட்டியை மட்டும் உயிரோட காப்பாத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகத்தை பண்றோம்னு சொல்லி இந்த பிரசவ ரூமுக்குள்ள வர இந்த டாக்டர் என்ன பண்றானா, ஹீரோயினோட பிளான் படியே அந்த வேலைக்காரிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குது. இந்த டாக்டரும் ஹீரோயின் புருஷனை உள்ள கூப்பிட்டு உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை போகுதுன்னு சொல்லி அந்த வேலைக்காரியோட குழந்தையை தூக்கி இவர் கையில கொடுக்குறான். தன்னோட மனைவியை கடைசியா ஒரு தடவை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி இவன் பக்கத்துல போக அவங்களுக்கு ஏதோ சிவியரான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, நீங்க தொட்டா உங்க உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லி இவரை அவளோட டெட் பாடி கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. அவதான் சாவல் இல்ல, இவன் பக்கத்துல போனா உயிரோடு இருக்காங்க தெரிஞ்சிடும் அப்படிங்கறக்காக. ஆனா இங்க நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஹீரோயினோட கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் மட்டும் வளைஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த ஆளு இவன் மேல இவ்வளவு அன்பா இருக்கான்னு சொல்லி அவளுக்கு இப்பதான் தெரியும். இவங்க பிளான் பண்ண மாதிரியே அவளோட டெட் பாடியை வெண்டிலேஷன்ல இருக்க ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு இவளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட லவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை அந்த இடத்துக்கு இவங்க வர சொல்லி இருப்பாங்க. அவனும் அவங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண அந்த மொத்த பணத்தையும் அந்த டூலிப் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் டீலிங்க முடிச்சு இவங்க வேற நாட்டுக்கு போக வேண்டிய அதுக்குண்டான வேலையெல்லாம் கரெக்டா பாத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் தன்னோட பொண்டாட்டி இழந்து போன அந்த துக்கத்தை நினைச்சு ஹீரோயினும் அவரும் இருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் அவன் வரைஞ்சு கொடுத்துருப்பான்ல, அந்த பெயிண்டிங்கை பார்த்து இவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த குழந்தைய அந்த வேலைக்காரி கொண்டு வராங்க. இப்போ அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்றதுக்காக ஒரு சில லேடிஸ் எல்லாம் வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டா அவளும் எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு, நானும் இந்த குழந்தைய என்னோட குழந்தை மாதிரியே பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தைய கையில வாங்கின ஹீரோயினோட புருஷன் அவளுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. ஹீரோயினோட பேர் தான் சோஃபியா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அவர் வைக்கிறார். இந்த பக்கம் ஹீரோயினை அந்த சவப்பெட்டிகள் வந்து வெளியே கொண்டு வராங்க. ஆனா அவளுக்கு அவ பண்ண தப்பு நினைச்சு அவளோட மனசே அவளை கொண்டுகிட்டு இருக்கு. இதுக்கு மேலையும் நாம இங்க இருக்க கூடாது, அவங்கிட்ட போய் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் உண்மையை சொல்லுன்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அங்க போய் பார்த்தா அந்த வேலைக்காரியோட குழந்தைய அவர் ரொம்ப அன்பா பாத்துட்டு இருக்கிறத ஒரு கண்ணாடிக்கு வெளியே நின்று அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அவர்கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லலாம்னு சொல்லி அவ யோசிக்கும் போது இருந்தாலும் அவ பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவ போயிடுறா. அவ போறதுக்கு முன்னால அவ ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருப்பா பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை தூக்கி அங்க இருக்கிற ஒரு ஆத்துல தூக்கி வீசிட்டு போயிடுறா. இந்த பக்கம் அவன் பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் ஹீரோயினோட லவர் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பணம் கிடைக்கிறதுக்காக ஒரு மீடியேட்டர் மூலியமா அமௌண்ட்டை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். அவன் வர வழியில சரக்கு போட்டு பணத்தை எடுத்துட்டு வராம இவனால வெளியே ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியாது. அவன் அவனோட காதலிய தேடி பார்க்கும்போது இவன் ஒரு வீட்டுல அவங்கள சேஃப்டியா இருக்க சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டா இல்ல உன்னோட லவர் திரும்பவுமே அவனோட ஹஸ்பண்டையே பார்க்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை தூக்கி ஒரு லேக் மாதிரி இடத்துல தூக்கி போட்டுருப்பால, அந்த தண்ணியில பார்த்ததுமே அவ இறந்துட்டான்னு சொல்லி இவன் முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயின் சாகல, இவன் கூடயும் அவளுக்கு இப்ப வாழ விருப்பம் இல்ல. அவ பண்ண தப்புனால இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் போயிடுச்சுன்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு இருக்கா. அந்த வேலைக்காரியோட லவர் வில்லியம் இருப்பான் பாத்தீங்களா, அவன் இப்பதான் அவனோட காதலியை தேடி இந்த பணக்காரரோட வீட்டுக்கு வரான். அவ கதவை திறந்து பார்த்ததுமே இவன் மேல அவளுக்கு சரியான கோபம் வருது. இத்தனை நாளா இங்க போனு சொல்லி கேட்டா அவனுக்கு நடந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் போது தான் இவங்களுக்கு அது புரியுது. அதோட இல்லாம நீ தான் எனக்கு சீட்டிங் பண்ணிட்ட, நீ பண்ண அந்த துரோகத்தை என்னால ஏத்துக்க முடியல, அதனால தான் என்னோட வாழ்க்கை எப்படி தன மாதிரி போயிடுச்சு அப்படின்னு அவனோட அந்த விஷயத்தெல்லாம் அவன் புலம்ப இப்பதான் யாருக்குமே தெரியாத அந்த சீக்கிரட்டை அந்த வேலைக்காரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நான் இல்ல, என்னோட முதலாளியோட ஒய்ஃப் தான் என்னோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிருப்பா, நீ அவளை பார்த்து தான் நான் சொல்லி நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மை சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அவர் கேட்டுறாரு. அந்த குழந்தையும் இவளுக்கு பிறந்ததுதான் அப்படிங்கிற அந்த விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருது. ஆனா அவரு இதுக்கெல்லாம் சுத்தமா கோவப்படல. ஒரு லெட்டர் எடுத்து இங்க நடந்த எல்லா தப்புக்கும் ஒரு விதத்துல நானும் காரணம் தான் அப்படின்னு சொல்லி எழுதிடுறாரு. அவளை நான் குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டுமே வச்சிருக்காம அவன் வேலை கொஞ்சம் அன்பாவும் இருந்திருந்தா அவளை என்ன புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லெட்டர்ல எழுதிட்டு இப்போ இந்த நாட்டுல இவருக்கு இருக்கக்கூடிய அந்த மொத்த சொத்தையுமே இந்த வேலைக்காரி லேடி இருக்கா பாத்தீங்களா அவளோட குழந்தைக்கு கிஃப்டா கொடுத்துறாரு. அதை ஒரு உயிலாவும் எழுதி வச்சிடறாரு. ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இந்த குழந்தை வந்து இவரோட குழந்தையா தான் இங்க வாழணும். ஏன்னா இவரோட பேருக்கும் தன்னோட பொண்டாட்டியோட பேருக்கும் எந்த ஒரு பேட் நேமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறார். தன்னோட ஆஸ்தி அந்தஸ்துன்னு சொல்லி மொத்தத்தையுமே இவங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டா மனுஷன். அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு பேகை மட்டும் எடுத்துட்டு வெக்கேட் பண்ணி போயிடுறாரு வேற ஒரு நாட்டுக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுது. அந்த டூலிப் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த வியாபாரமும் ரொம்பவே படுத்துருது. கிட்டத்தட்ட பிசினஸ் மேன் யாருமே பெருசா அதுல இன்வெஸ்ட் பண்றது இல்ல. ஒரு 8 வருஷம் கழிச்சு அந்த வேலைக்கார லேடியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ 3-4 குழந்தைங்க இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் இவளோட முதலாளி தான். அவர் கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டியும் அந்த குழந்தை மேல அவர் வச்ச அன்பும் தான் காரணம். கிட்டத்தட்ட அந்த ஆளை இவங்க குடும்பம் கடவுளுக்கு நிகரா நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சோஃபியா தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவர் இறந்துட்டாரான்னு பார்த்தா இல்லங்க, அவரும் நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா பணக்காரனா இப்போ அவர் வாழல. ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, அவருக்குன்னு ஒரு குடும்பம் நிம்மதியா இருக்காரு. இப்படியே இந்த பக்கம் அந்த சர்ச்சில் ரீஎனோவேஷன் ப்ராசஸ்க்காக அந்த பெயிண்டரை கூப்பிட்டு படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினை அவன் பாக்குறான். ஹீரோயின் சாகல, அங்கதான் இருக்கா. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.